ஹாய்! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே ஈவினிங் போல் எடுத்த மினி விலாகு. தேர்ஸ்டே நான் வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்துட்டு அதாவது என்னுடைய பூஜை ரூம்லாம் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். விக்கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோலாம் வந்துட்டு அப்பப்போ வைக்க மாட்டேன். ஒரு தடவை வைப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வச்ச குங்குமம் வந்துட்டு ஃபேட் ஆகிற வரைக்கும் அப்படியே தான் நான் சும்மா சாமி ஃபோட்டோ மட்டும் துணி வச்சு துடைச்சிடுவேன். மேலே லைட்டாக டஸ்ட்டெல்லாம் படிஞ்சிருக்குமா, அதை மட்டும் துடைச்சிட்டு அப்புறம் நான் ரெடி பண்ணிப்பேன் ஃபோட்டோஸ்லாம். சாமி பூஜை விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் விளக்கிட்டேன். அதாவது இந்த வாரத்துலேயே வந்து புரட்டாசி தலையல் போடலாம் எனக்கு ஃபஸ்ட்டு சனிக்கிழமையே. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து அமாவாசை வருது. அதனால் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலை செய்யவே மதியத்துலேருந்து எனக்கு டைம் ஆச்சு. எல்லா சாமியும் எடுத்து விளக்குனேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு யூடியூப்பில் பார்த்து தான் அது செஞ்சேன். சூப்பராக வந்துச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் எப்படி செஞ்சேன்றதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, கிச்சடி தான் செஞ்சுருந்தேன். தோசை மாவுலாம் காலி ஆயிடுச்சு. ரவாயில் வந்து கொஞ்சம் அந்த பிரியாணி மசாலாலாம் போட்டு செஞ்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பொட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு சாமிக்கு பொட்டு தான் வச்சேன். மஞ்சளும் லைட்டாக சந்தனமும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக வந்துட்டு சுத்தமான தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி தான் வந்து நான் பொட்டு வைப்பேன். பன்னீர் இருந்தால் பன்னீரும் சேர்த்துப்பேன். அப்புறம் பச்சை கற்பூரம் இருந்தால் அதுவும் சேர்த்துப்பேன். வாசனையாக உள்ளது எதுவாக இருந்தாலும் சேர்த்து செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூஜை சாமான்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எப்பயுமே நீட்டாக வந்துட்டு இருக்கணும்னு நினைப்பேன் நான். அதாவது நான் வந்து ஒரு வாரத்தில் விளக்கலனா கூட அடுத்த வாரத்தில் அதை செய்யும்போது அதே முறையாக செய்வேன். இப்போ இந்த வாரம் நான் விளக்கியிருக்கேன்னா இதிலே வந்துட்டு நான் தலையெல்லாம் சாமி கும்பிட்டுடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அமாவாசை அந்த மாதிரி கும்பிடுவேன். அதே வந்து அமாவாசை கும்பிட்டுட்டு அடுத்து ஏதாவது ஒரு பூஜை பண்ணணுன்னா நான் வந்து திரும்பவும் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம இறந்தவங்களுக்கு தான் அமாவாசை கும்பிடுவோம். அடுத்தடுத்து அதையே வச்சு படைக்கக்கூடாது. அதனால் நான் ஃபுல்லாக திருப்பியும் வந்துட்டு சாமியெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணி வைப்பேன். கடைசியாக வந்து மணி ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. எனக்கு எப்பயுமே தேர்ஸ்டேனா இந்த மாதிரி தான் என்னுடைய ஒர்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். இந்த புரட்டாசியில் நீங்கள் எப்போ வந்து தலையல் போட போகிறீங்க? முதல் சனிக்கிழமையா இல்லை 3வது சனிக்கிழமையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய